வானகம் பசங்களா! இந்த வீடியோல ஒரு கிரேசியான ஒன் பீஸ் தியரி தாங்க நம்ம பார்க்க போறோம். அது எத வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன வச்சும், அப்புறம் காட் வேலிய வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். என்னது ஷாங்க்ஸ் அண்ணன் காட் வேலியா? ஆல்ரெடி இத பத்தி நம்ம நெறைய பார்த்துட்டோமேடான்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு, இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டா ஒரு ஒன்லைன் மாரி சொல்றேனே. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. கார்லிங் வந்து ஷாங்க்ஸ் அண்ணன கூட்டின்னு தான் வந்து காட் வேலிக்கு வந்துக்கிறாரு. அப்புறமா ராக்ஸ், ராஜர்லாம் வந்ததுனால சிச்சுவேஷன் வந்து டேஞ்சர் ஆனதுனால, நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன ஒரு ட்ரெஷர் செஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் வந்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜர் வந்து தூக்கின்னு போயிட்டாரு. அத ஷாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்சிருப்பாரு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நடந்திருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெனச்சுன்னு இருக்கிறோம். ஆனா, நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் தான் அந்த ஹண்டிங் கேம் நடந்தது பார்த்தீங்களா? அதோட கிராண்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொன்னா, நீங்க நம்புவீங்களா? என்னது கிராண்ட் பிரைஸா? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. அத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெறும் ஒரே ஒரு தியரி இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. இது சம்மந்தமா 2 தியரி வந்து பார்க்க போறோம். அண்ட் கன்ஃபார்மா 2மே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்க மண்டை வந்து காஞ்சிருங்க. அத நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். ஸோ அத பத்தி நம்ம வீடியோல போயிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் அப்புறமா ஒரு ட்வின்னை வச்சு நான் ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிறேன். அதை போய் யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வீடியோலையுமே இந்த காட் வேலி சம்மந்தமாக சில விஷயம் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை போய் மறக்காம பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தியரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஷாங்க்ஸ் அண்ணன் தான் அந்த கிராண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, அதை கேட்டது வருமா கன்ஃபார்மாக உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி வந்திருக்கும். எப்பட்றா ஒரு செலஸ்டியல் டிராகனோட குழந்தை வந்து ஒரு கிராண்ட் ப்ரைஸாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கேள்வி தோணி இருக்கும். பட் ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க. அது என்னதுன்னா, செலஸ்டியல் டிராகன் தான் ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒரு ஸ்பெஷலான ஆட்கள்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவங்கள ஒருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செம வேல்யூபிளான ஆளுங்க. அண்ட் அவங்கள சாதா மக்கள் வந்து தெரியாமல் தொட்டாலே பெரிய பெரிய கான்சிக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து பொக்கிஷத்துக்கும் மேலேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நம்ம கார்லிங்கை காட்டினதை வச்சு பார்க்குறப்ப அந்த ஃபிகர்லேண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் டிராகனுக்கு மத்தியிலேயே ஒரு பேர் போன ஃபேமிலி இல்லை புகழ்பெற்ற ஃபேமிலின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுவும் அந்த ஃபிகர்லேண்ட் பிளட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ப்ரெஸ்டிஜியஸ்னே நம்ம வந்து சொல்லலாம். அது எந்த அளவுக்கு ப்ரெஸ்டிஜியஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்ற சாதா செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃபிகர்லேண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கியிருக்கலாம். அதை எந்த மாதிரினா கல்யாணம் பண்ணினோ இல்லை அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏங்கியிருக்கலாம். அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் வந்து வராரு. இல்லை ஷாங்க்ஸ் அண்ணன் இல்லை, குட்டி ஷாங்க்ஸ் வந்து வராரு. அவருன்னு அண்ணன் ஆகல. ஸோ இப்போதைக்கு குட்டி ஷாங்க்ஸ்னு சொல்லிட்டு வச்சுப்போம். எந்தெந்த செலஸ்டியல் டிராகன் ஃபேமிலிஸ்லாம் ஃபிகர்லேண்ட் மெம்பர் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றத்துக்கு நம்ம குட்டி ஷாங்க்ஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அவர் கொடுக்கல, பட் அவர் மூலியமாக ஒரு வாய்ப்பு வந்து வந்துச்சு அவங்களுக்கு. இது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படத்தில் இல்லை அனிமில் கூட பார்த்துருப்போம். ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இன்னொரு ஒரு நோபல் ஃபேமிலிக்கோ இல்லைன்னா அவங்கள விட ஒரு ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கோ கல்யாணம் பண்ண போவாங்க பார்த்தீங்களா, இல்லை கல்யாணம் பண்ண வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து சொல்கிறாங்க. செலஸ்டியல் டிராகன் ஃபேமிலிஸ்குள்ளேயே வந்து கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் சின்னவன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நார்மலான ஃபேமிலிஸ் வந்து பெரிய ஃபேமிலியான ஃபிகர்லேண்ட் ஃபேமிலி கூட தொடர்பு வச்சிருக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி மனசில் ஓடினே இருந்திருக்கும். அது என்னதுன்னா, கார்லிங் எப்படா ஒத்துக்கினாரு ஷாங்க்ஸை வந்து ட்ரெஷராக அந்த ஈவெண்ட்டுக்கு அறிவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆன்சர் தான். அது என்னதுன்னா, நம்ம கார்லிங்க்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒருத்தனை கொன்றுவார். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு வந்து பெனால்ட்டி மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கார்லிங் வந்து பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் தான் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரஸை பிடிச்சவன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், எனக்கு எதிராக எல்லாமே இருக்கணும் அண்ட் அப்புறமா அதை வந்து நான் கான்கர் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மென்டாலிட்டி உள்ள ஆள் அவர். ஸோ அப்படி இருக்கிறப்ப தன்னோட பையனையே வந்து அந்த போட்டிக்கு ப்ரைஸ் அவர் அறிவிச்சார் அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். என் பையன் வந்து அங்கே இருக்கிறான், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே நான் வந்து தோக்கடிச்சிட்டு என் பையனை நான் வந்து திருப்பி எடுத்துக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறது கூட அந்த ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுக்கு இவர் வந்து ஒத்து நின்றுருக்கலாம். அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அறிவிச்சிருந்தாலுமே ஈஸியாக அவர் வந்து காம்படிஷன் வந்து ஜெயிச்சுட்டு ஷாங்க்ஸ் அண்ணன் திருப்பி அவர் வந்து அடைஞ்சிட்டு இருப்பார். அது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸும் ராஜரும் வந்து வந்துட்டாங்க. அண்ட் ராக்ஸை விட ராஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி வந்துட்டு நம்ம கார்லிங் கிட்ட ஷாங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கின்னு போயிட்டாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியரி. ஸோ இந்த தியரி படி பார்க்குறப்ப நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் வந்து ஃபிகர்லேண்டோட பையன். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஃபிகர்லேண்ட் ஷாங்க்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பேர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான், பெரிய இதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியரி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாரும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாருமே நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது தான். அவர் பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஷாங்க்ஸ் அண்ணன் ஒழிச்சு வச்சார் தான் நம்ம வந்து நினச்சோமே தவிர கார்லிங் வந்து அந்த மாதிரி ஒழிச்சிக்கிற ஆளே கிடையாதுங்க. அந்த ஆள் வந்து வாடா வந்து முடிஞ்ச எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டு சொல்கிற ஆள் தான் அவர். ஸோ இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகுது கார்லிங்கோட கேரக்டருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ
இப்போ நம்ம இந்த வீடியோவோட 2வது தியரிக்கு வந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் தியரி வந்து கேட்டப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு மண்டை காஞ்சிருக்கும். வெயிட் பண்ணுங்க, அது வந்து முடிவு கிடையாது. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற தியரி கேட்டோன்னே உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா மண்டை காயும். அதை வந்து நம்ம போய் பார்த்துருவோமா? பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸை நான் வந்து போடுவேன். ஸோ உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா போய் மற்ற வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பண்ணிவிடுங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் தியரி வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ராக்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ராக்ஸ் காட் வேலிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் அவர் வந்தார் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹச்சினேசோட ஜுவல்லை வந்து செலஸ்டியல் டிராகன் திருடின்னு வந்துட்டு இருப்பாங்க. அதை திருப்பி எடுக்கிறதுக்காக நம்ம ராக்ஸ் வந்து போயிருப்பாரு. கரெக்டுங்களா? இதை வந்து மாங்கால வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னதுன்னா அந்த ஜுவல் ஏன் நம்ம ஷாங்ஸ் அண்ணனா இருக்கக்கூடாது? என்னது ஷாங்ஸ் அண்ணனா? என்னடா சொல்கிற புரியலேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இருங்க புரிய வைக்கிறேன். நம்ம ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஸ் அண்ணனோட அப்பாங்க. நம்ம ராக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சினோசி அதாவது பைரட் ஐலாண்டோட கிங்கு. ஓகேங்களா? ஸோ ராக்ஸுக்கு பிறந்த பையன் தான் ஷாங்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ ஷாங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டோட ஜுவல்லுனே சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த ஐலாண்டோட பொக்கிஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ராக்ஸ் ஐலாண்ட் விட்டு வெளியே போய்கிறாரு அந்த விஷயத்துக்காக. அப்போ இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ஜுவல்லை வந்து திருடின்னு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் வேலியில் ஹண்டிங் காம்படிஷன் வந்து நடக்குது. அதோட கிராண்ட் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸ் அண்ணனை வந்து அறிவிக்கிறாங்க. அண்ட் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சுக்கின்னு தன்னோட பையனை திருப்பி எடுத்துக்காக அவர் வந்து அங்கே போறாரு அவரோட ஒட்டுமொத்த க்ரூ கூட. அண்ட் அதுக்கடுத்து அங்கே சண்டை நடக்கிறப்ப தான் நம்ம ராஜர் வராரு. வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியரியில் நம்ம கார்லிங்க் நடுவில் ஒரு பூந்து குறுக்கு அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி வந்துட்டு ஷாங்ஸ் அண்ணனை தூக்கின்னு போனாரா? ஸோ இந்த செகண்ட் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸுக்கு நடுவில் பூந்து குறுக்கு அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஸ் அண்ணனை ராக்ஸ் கிட்டே தூக்கின்னு வந்து போயிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் எதுக்குடா செலஸ்டியல் டிராகன்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஹச்சினோசிக்கு போயிட்டு அதுவும் ஷாங்ஸ் அண்ணன் அதாவது ராக்ஸோட பையனை வந்து திருடின்னு வந்துட்டு அவனை வந்து கிராண்ட் ப்ரைஸ் அறிவிக்கணும், அது வேஸ்ட்டு தானடான்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். அதோட ஏகப்பட்ட பொக்கிஷன் வந்து அங்கே இருக்குமேடான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். கரெக்டான கேள்வி தான். ஆனால் இன்னொரு விஷயத்தை வந்து யோசிச்சு பாருங்களேன். ராக்ஸ் வந்து அந்த டைமில் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலுங்க. அவன் தலை வேணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து சுற்றி இருந்தாங்க. அண்ட் இது பத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுன்னு இருந்தவன். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தனோட பையனை வந்து எதுக்கு திருடின்னு வருவாங்க? யோசிச்சு பாருங்க. சிம்பிள், ஸ்லேவ் ஆகிறதுக்கு தான். ஒரு கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவனோட இல்லைனா ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினலோட பையன் தன்னோட ஸ்லேவாக இருந்தானா செலஸ்டியல் டிராகனுக்கு அது பெருமை தானே. மேபி அதனால கூட நம்ம ஷாங்ஸ் அண்ணனை ஸ்லேவ் ஆக்கிறதுக்காக செலஸ்டியல் டிராகன்ஸ் ஹச்சினோசிலேருந்து திருடின்னு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் நடந்துட்டு ராஜர் வந்து ஷாங்ஸ் அண்ணனை தூக்கின்னு போயிட்டுருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 தியரிங்க. எனக்கு இது ரெண்டையும் வந்து பார்த்தப்ப மண்டை காஞ்சிடுச்சு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த தியரி கிடையாது. ஃபர்ஸ்ட் தியரி வந்து ரெடிட்லேயே நான் வந்து எடுத்தேன். அந்த பேஜ் வந்து போடுறேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தாரு. அண்ட் செகண்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட கமெண்ட்லேயே வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. செகண்ட் தியரி நானே கொஞ்சம் விஷயத்த சொன்னேன். அவர் வந்து சாதா ஒரு லைனில் முடிச்சிட்டாரு. மற்ற விஷயம்லாம் சொன்னது வந்து அது என்னோட ஓன் விஷயம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் தெரியும் இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்து எனக்கு மண்டை காஞ்சிருச்சிங்க. முன்னாடி சொன்ன மாதிரி என்னடா இது இந்த மாதிரி கூட நடந்துருக்கலாமே, இதை பற்றி நம்ம சுத்தமாக யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சிது படிச்சப்ப. அண்ட் இந்த வீடியோலுமே படிச்சப்ப எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஆகணுன்றதுக்காக தான் நான் வந்து எதையும் மாற்றமாக சொன்னேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். அதனால உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க இந்த தியரிலாம் பார்த்தப்ப. அண்ட் இந்த 2 தியரி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த 2 தியரியில் எது வந்து நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இல்லை இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிட்டு வேறு ஏதாவது நடந்துருக்கலாமா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அது மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஒன் பீஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்துட்டு அவங்களோட மண்டையும் காயிட்டுமே. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.